வணக்கம் ப்ளூபெர்ட் டாரோட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ரீடிங் வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிறைய பேர் கேட்ட ஒரு ரீடிங். அதாவது வந்து பார்ட்னர் பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து மேபி உங்களோட கரண்ட் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கள மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ சம்திங் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து 2-3 பேர் கேட்டுகிட்டே இருந்தது. அதனால் வந்து சரி, அந்த ரீடிங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டிவாக ஒரே ஒரு கார்டு எடுத்தேன். 9 ஆஃப் கப்ஸ் இருந்தது. ஸோ வந்து நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இல்லை, லைஃப்பில் எந்த ஒரு கப்பாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஆசைப்பட்டது வந்து நடக்கும். ஒரு 9 டேஸ்க்குள்ளே நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கலெக்டிவ்க்கான மெசேஜ். ஓகே, அண்ட் தென் இன்றைக்கி ரீடிங் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் பார்ட்னர் பற்றி அப்படின்றது. ஸோ வந்து இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் பற்றி இவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கூட இந்த ரீடிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ குரூப் 1 வந்து க்ரீன் கலர், குரூப் 2 பிங்க் கலர் அண்ட் குரூப் 3 வந்து எல்லோ கலர். அண்ட் ரீடிங் நல்லா வந்திருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகணும். இல்லை அப்படின்னா வந்து மேபி நீங்கள் இன்னொரு குரூப் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கிளாக இருக்கவங்களுக்கு அப்படின்னு இல்லை, உங்கள் பார்ட்னர் தெரியாதவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டிக்கு கூட நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ஒரு ஃபன்னாக தான், ஒரு ரொம்ப சீரியஸான ரீடிங்காக வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த ரீடிங் எடுத்தேன். ஸோ தட் வந்து ஒரு சில்லாக போகும் அப்படின்றதுக்காக. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்பவும் போல தாங்க. தேங்க்யூ. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் குரூப் 1. ஸோ இன்றைக்கி ரீடிங் வந்து உங்களுடைய பார்ட்னர் பற்றி. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படி ரிலேஷன்ஷிப் போகும் அப்படி இல்லை, அந்த பர்சன் பற்றி அப்படின்ற ஒரு ரீடிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அண்ட் நிறைய கார்ட்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பையனாக இருந்து அவங்க பொண்ணுன்னா உங்கள் பார்ட்னர் மேபி லாங் ஹேர் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹை ஹீல்ஸ் பிடிக்கலாம். அண்ட் அந்த வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அண்ட் அவங்க இப்போ கரண்ட்டாக எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்கும், 2 பேருக்கும் சோல்மேட் கனெக்ஷன் இருக்கும். அண்ட் 2 ஆஃப் கப்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் ரீடிங்க்கு ரொம்ப நல்ல ஒரு கார்டு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஆன ஒரு இது. அவங்கள சுற்றி இருக்கவங்க எப்படி இருந்தாலும் சரி, ஆஸ் அ கப்பில் நீங்கள் வந்து பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. அப்படி ஒரு பர்சன் தான் இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் 2 பேராக சேரும்போது வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு நல்ல பார்ட்னராக தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி சொல்லணுன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இவங்க வந்து மேபி வந்து பார்க்குறதுக்கு அவங்க ஏஜுக்கு வந்து யங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கும்போது வந்து ரிவர்ஸாகவும் இருக்கலாம். லைக் அவங்க யங்காக இருந்தாலும் ஓல்டாக தெரியுற இந்த ரெண்டு கேட்டகரியுமே இருக்கும். அதாவது அந்த ஏஜுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. ஒன்று அவங்க யங்காக இருப்பாங்க, இல்லை வந்து அந்த ஏஜை விட பெரியவங்களாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. அண்ட் ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு விளையாட்டாக இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தாலுமே, ஆனால் வந்து ஆஸ் டைம் கோஸ் பை வந்து இவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபேமிலிக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு கேர்ஃப்ரீ ஸ்பிரிட் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. புது பிஸ்னஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. புது பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவாங்க. புதுசாக ட்ரை பண்ணுற புது ஹோட்டலில் போய் புது ரெசிபி சாப்பிட்றது, புதுசாக வந்து எப்பவுமே ஒரே ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இருக்காது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒரு சில பேர் மேபி இப்போது ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற பசங்களாக கூட இருக்கலாம், இல்லை
நல்லா படிக்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. ஆனால் அவங்க படித்த என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து அதை வந்து ஃபினான்ஷியலாக அதை கொண்டு போயிடுவாங்க. அவங்க என்ன கற்றுக்கிட்டாலும் ஒரு சின்னதாக கூட ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு 6 months கோர்ஸ் கூட படிப்பாங்க. ஆனால் வந்து அது எஃபிஷியண்ட்டாக அவங்க வந்து பிஸ்னஸோ இல்லை அது எப்படி மானிட்டைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு பாய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நல்ல இண்டிபெண்ட்டாக ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. இண்டிபெண்ட்டாக யோசிக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஃபினான்ஷியலாக மேபி ஏர்னிங் மெம்பராக இருக்கலாம். இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நல்லா தெரியுது. அண்ட் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிறது அதிலெல்லாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க போடுறது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து ஒரே ஸ்டைலாக இருக்காது. மற்றவங்கள மாதிரியே இருக்காது. அவங்களது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஓகே. வேற ஒரு சில பேருக்கு மேபி அவங்க ஒரு டாக் கூட வச்சிருக்கலாம் இப்போ. இல்லை அவங்களுக்கு டாக் பிடிக்குமா இருக்கும். ஓகே. இந்த கார்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இன்னொன்று என்னென்னா வந்து ஒன்று ஒரு 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 சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து மற்றவங்க அவங்கள புகழணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க பர்சனல் விஷயம், அதாவது ஒர்க்கில் வேணும்னா அவங்க அப்படி இருக்கலாம். ஆனால் பர்சனல் விஷயத்தில் வந்து அவங்க வந்து மற்றவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க செய்வாங்க. அவங்க வந்து மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. பர்சனலாக பண்ணுற விஷயங்கள் லைக் ட்ரெஸ்ஸிங்கோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவ்வளோதான். பட் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான பலனும் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு எனர்ஜி தான் இருக்குது. இப்போ ரொம்ப ஒரு ஏர்லி யங் ஏஜில் மேபி அவங்க வந்து ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருந்தாலும் ஏஜ் ஆக ஆக வந்து தே வில் மெச்சூர் வெரி கிரேஸ்ஃபுல்லி. ஓகே. அண்ட் மோர் கார்ட்ஸ். இவங்க வந்து ஆஸ் அ பர்சன் வந்து 2 ஆஃப் கப்ஸ் இருந்ததுனால தே வில் பி வெரி. ஆனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இவங்க அப்பா அம்மா இவங்களை நல்லா பார்த்துருப்பாங்க. இவங்க வந்து இவங்களுடைய அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இவங்க வந்து ஈவன் உங்களோட பேரண்ட்ஸையும் நல்லா பார்த்துக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது ஆக்சுவலாக. பட் இந்த 3 ஆஃப் சார்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்குவாங்களா இல்லை இதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சில பேர் வந்து மேபி இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்க விட்டுட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் முடிச்சுட்டு அவங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இவங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம்.
இல்ல ஒர்க்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணிட்டு அத விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒண்ண விட்டுட்டு இன்னொன்னு புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு எனர்ஜி இருக்கு. இவங்க ஏதோ 2 வீலர், 4 வீலர் அந்த மாரி வண்டி வச்சிருப்பாங்க ஆக்சுவலா. இவங்களுக்குன்னு ஒரு ஓன் வெஹிக்கிள் இருக்கும் கண்டிப்பா. உங்க பார்ட்னர் ஒரு விமனா இருந்தா அவங்க ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து மேபி ஆம், ஏதோ ஒரு 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 சிங்கிள் விமன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இவங்கள சுத்தி ஒரு சிங்கிள் விமனோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அம்மாவா இருக்கலாம், இல்ல அக்காவா இருக்கலாம். அந்த மாரி யாரோ ஒருத்தவங்க ஆனா அவங்க சிங்கிளா இருப்பாங்க. ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இன்னொன்னு வந்து இவங்க ரொம்ப ஆ பர்சனாலிட்டி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப லாஜிக்கலா தான் யோசிப்பாங்க. ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கிற ஒரு பர்சனா இருப்பாங்க ஆக்சுவலா. ஆம், தோ 2 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால, ரொம்ப டீப்பான விஷயங்கள் வந்து எமோஷனல் அந்த பேலன்ஸ் இருந்தாலுமே வந்து, ரொம்ப ப்ராக்டிக்கலா யோசிக்கிறவங்க. அதாவது வந்து ₹500 இருக்குன்னா, கடையில போய் 700 பட்ஜெட்க்கு பார்க்கவே மாட்டாங்க. அது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ₹500 இருக்குன்னா ₹500க்கு தான் செலவு பண்ணுவாங்க. அந்த மாரி ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த ஒரு சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப அ என்ன சொல்றது? லாஜிக்கலா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நெறைய சாய்ஸஸ் இருந்திருக்கும். இவங்களுக்கு நெறைய சாய்ஸஸ் இருக்கும் ஆக்சுவலா. அண்ட் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜா இருக்குன்னா, அவங்களுக்கு மோர் தென் 1 பெர்சன் சாய்ஸஸ் இருந்திருக்கலாம். அதே மாரி லைஃப்ல அவங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கும் எப்பவுமே. ஒரு விஷயத்துல வந்து சாய்ஸஸ் இருக்கிற ஒரு எனர்ஜி 7 வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இம்பார்ட்டண்ட்டா இருக்கு. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் 2வது வாட்டி வந்திருக்கு. ஸோ வந்து ஃபினான்ஷியலி வெரி இண்டிபெண்டன்ட்டான பர்சனா தான் இருப்பாங்க. அதே மாரி வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருந்ததுனால, மேபி வந்து ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணுவாங்களா கூட இருக்கலாம். ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ற எனர்ஜியும் இருக்கு. இவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, இவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் இருந்து, அத ஹீல் ஆயி அடுத்த எனர்ஜியாவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கணும்னு இல்ல. ஒரு சில பேருக்கு சொந்த வீடு இருக்கும். சொந்த வீடு இருக்கும். அண்ட் ஆ அவங்களுக்குன்னு ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே எப்பவுமே இருப்பாங்க. அதாவது வந்து யாரும் பார்த்துக்காத ஒருத்தர் இல்ல. இல்ல ஒரு பொண்ணோ இல்ல. ஒரு நல்ல கூடி ஒரு நல்ல கம்யூனிட்டி நல்ல எல்லாரும் இருப்பாங்க. ஒரு சித்தி, சித்தப்பா, அப்பா, அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஒரு பார்த்துக்கிறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. ஃபார் அவே பிளேஸஸ் மேபி வந்து ஒரே ஊரா இருக்க மாட்டீங்க. இல்ல கல்யாணம் ஆகி நீங்க வேற ஊருக்கு அந்த மாரி போற ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ எய்தர் நீங்க 2 பேரும் ஒரே ஊரா இருக்க மாட்டீங்க. இல்ல நீங் நீங்க செட்டில் ஆகுறது வேற ஊரா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஊர்ல, இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல இருக்கிற மாரி சிச்சுவேஷன்ஸும் இருக்கும். அ அப்படியும் தெரியுது. அண்ட் மேபி இன்னும் நீங்க அவங்கள பார்க்காம கூட இருந்திருக்கலாம். நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா, இன்னும் இந்த பெர்சன நீங்க பார்க்காம கூட இருந்திருப்பீங்க. இன்னும் அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க ரொம்ப ஒரு ஹேப்பியான பெர்சனா தான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பெர்சனா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம், எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஆ, ஒரு டூ ஃபேஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னும்போது வந்து மேபி அவங்களுக்கு சில 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 ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்க கூட இருக்க ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அவங்க பார்க்குறதுக்கு வந்து வில்ல மாதிரி இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க.
ஆல்ரெடி 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருந்தது. எப்பயுமே வந்து யாரோட யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பர்சன் கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். மார்ச் மந்த் இம்பார்ட்டன்ட். மேபி மார்ச் அவங்களோட பர்த் டேட்டோ இல்லை மார்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லயன் எனர்ஜி இருக்குது. மேபி லியோ சைனாக கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இவங்க வந்து மேபி இவங்க தான் ஃபேமிலியை பார்த்துக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. மேபி இவங்க இருக்கிற இடம் வந்து நிறையா மவுண்டன்ஸ் இருக்கலாம். அண்ட் இப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஆப்பிள் ஆப்பிள் அண்ட் இவங்க வந்து டெம்ப்ட் ஆகிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம டெம்ப் பண்ணோன்னா டெம்ப் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். நிறைய ரோல்ஸ் இருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இப்போவே ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு நிறைய சுற்றி இருப்பாங்க. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா சித்தி, இவங்க ஒரு நீங்கள் சித்தி, அத்தை, இந்த மாதிரி ஒரு நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. இல்லை மாமா, சித்தப்பா இவங்களே வந்து ஒரு நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு பர்சன்னா அப்போ ஃபேமிலி நிறையா பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஜனவரி மந்த்தும் இம்பார்ட்டன்ட். மேபி இவங்க பிறந்த தேதியோ இல்லை நீங்கள் மீட் பண்ணுற தேதியோ ஜான்வரியாக இருக்கலாம். ஜான்வரி, மார்ச் வின்டர் சீசனுக்காகவும் இருக்கலாம். கேமல் வந்து இருக்குது. ஸோ மேபி துபாய் இந்த மாதிரி கேமல் இருக்கிற ரீஜனில் உள்ள பர்சனாக இருக்கலாம். நிறைய பர்சீவரன்ஸ், நிறைய பொறுமை இருக்கும். ஃபேன் ரொமான்ஸ் செலிப்ரேஷன் பார்ட்டின்றதுனால வந்து மேபி இது லவ் மேரேஜாக கூட இருக்கலாம். பட் செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த பர்சனோட மேபி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கல்யாணம் வரைக்கும் போகும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு குக்கிங் பிடிச்சிருக்கலாம், அதனால் ஃப்ரைங் பேன் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேபி அவங்களுடைய காது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ என்னமோ காது வந்திருக்கு. குட் நியூஸுன்றது வந்து இந்த கார்டோட மெசேஜ். அண்ட் இயர் வந்திருக்கிறதுனால நம்ம அந்த பர்சன் பற்றி பேசுகிறதுனால மேபி காது வந்து சம்திங் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் மாதிரி தான் ஃபஸ்ட்லேருந்து நிறையா கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் மாதிரி தான் இருக்குது. அண்ட் டார்டாய்ஸ் இருக்கிறதுனால வந்து சில மேபி ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் அவங்க முடிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. டார்டாய்ஸ் இன்னொன்று வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்க. இல்லை இன்னொன்று வந்து லாங் லைஃப் இவங்களுக்கு இருக்கும். டார்டாய்ஸ் வந்து லாங்கிவிட்டிவ்க்கும் இருக்கும். மேபி இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காகவும் டார்டாய்ஸ் வந்திருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் பார்ட்னர் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சது தெரியாதது கூட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். வணக்கம் குரூப் 2. யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்கள் பார்ட்னர் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது அண்ட் எம்பரர். 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கலாம். ஒன்று என்ன சொல்கிறது, ஷிஃப்ட்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். இல்லை வேறு டைம் ஜோனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை வேறு ஒரு டைம் ஜோனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் முழிச்சிட்ருக்கும்போது அவங்க தூங்குகிற டைம் அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் ரொம்ப ஒர்க் பண்ணுறதுனால பேலன்ஸ் அவங்க வந்து அந்த வெக்கேஷன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. எம்பரர் இருக்கிறதுனால ஏரிஸ் எனர்ஜி இருக்குது. அண்ட் ரொம்ப மேபி அவங்க வீட்டில் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம். நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தாலும் சரி, ஒரு பாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எடுக்கிற டெசிஷன் தான் உங்கள் வீட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. அண்ட் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பாங்க. அவங்க பர்சன் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கிற எனர்ஜி இருக்குது. அதாவது அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க.
நீங்கள் வந்து 100 விஷயம் சொல்லுவீங்க. அவங்க சைலண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் 100 விஷயம் சொல்லுவீங்க, 100 விஷயம் ஆர்கியூ பண்ணாலும் கடைசியில் அவங்க சொல்கிறது தான் எடுபடும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அடுத்தது வந்து 5 ஆஃப் வாண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், நிறைய யோசிப்பாங்க, நிறையா சில பேர் வந்து குழப்பிக்குவாங்க. ஒரு சின்ன விஷயத்தையும் குழப்பிக்கிற ஒரு எனர்ஜியும் இருக்குது. இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற இடமோ, இல்லை அவங்க பண்ணுற ஃபீல்டுலேயோ வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கும். இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு இருக்கீங்கன்னா அவங்களே ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்துருவாங்க. யாரும் புதுசாக வந்து கன்ஃபியூஸ்லாம் பண்ண தேவையில்லை. அவங்களே வந்து ஒரு ஒரு டம்ளர் வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்குன்னா இன்னொரு இடத்துல இருந்தால் அதுவே வந்து இது யார் இங்கே வச்சா அப்படின்னு ஒரு இது, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். இது வந்து ஆனால் வந்து 5 ஆஃப் வாண்ட்ஸ்ன்றதுனால வந்து பெரிய பிரச்சனைலாம் ஆகாது. சின்னது 5 நிமிஷம் மேக்ஸிமம் அப்படின்ற எனர்ஜி. நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டிகிரி இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. அவங்க கெரியர் வைஸில் என்ன ஒரு ஃபீல்டு இருந்தாலும் அந்த இதை வந்து நல்லா படித்து அவங்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. பேஜ் ஆஃப் ஸ்வாட்ச் 9 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால மேபி இந்த பர்சன் நீங்கள் மீட் பண்ணுறது ஒரு டிலே டைமாக தான் இருக்கலாம். அண்ட் ஒரு பொறுமை ஜாஸ்தி இருக்கும் இவங்களுக்கு. பொறுமை ஜாஸ்தி இருக்கும். எந்த விஷயமும் வந்து ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் ஒரு போராடி முடிக்கிற ஒரு குணம் இருக்கிற மாதிரி இருக்காங்க. எயிட் ஆஃப் ஸ்வாட்ச் இருக்கிறதுனால வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இவங்களுக்கே தெரியாது. எப்படி இவங்களோட ஸ்ட்ரென்த் இவங்களுக்கே தெரியாது. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா பேசுகிறதா இருக்கலாம், இல்லை வந்து டெடிக்கேட்டடாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியாது. மோஸ்ட்டாக அதை நீங்கள் தான் சொல்லி கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். 9 ஆஃப் கப்ஸ் வந்து இருக்கிறனால 9 ஆஃப் கப்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு விஷ் ஃபுல்ஃபில்லிங் கார்டு. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கிற ஒரு பர்சனாக தான் நீங்கள் மீட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பர்சன் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொன்று அந்த பர்சனாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங்காக கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா 4 ஆஃப் ஸ்வாட்ச் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்காங்க. அதனால நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப லக்கி அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் அவங்க போடுவாங்க. அப்படி ஒரு பர்சன். பேஜ் ஆஃப் ஸ்வாட்ச், ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ச்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ப்பான திங்கிங். இவங்களுக்கு வந்து சுய புத்தி. இவங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இவங்களாம் யோசித்து பண்ணுறது தான். ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ச், பேஜ் ஆஃப் ஸ்வாட்ச், எம்பரர் எல்லாமே இருக்கிறதுனால வந்து இவங்க வந்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பண்ணுவாங்க, கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். ஜஸ்டிஸ் ஒரு சில பேர் இவங்க வந்து லீகல் லாயர், இல்லை அந்த லீகல் சம்மந்தமாக இருப்பாங்க, இல்லை கான்ட்ராக்டிங் ஏஜென்சி சம்திங், இல்லை கவர்மெண்ட், இந்த மாதிரி இதில் அசோசியேட்டட் இருப்பாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும். ஒரு சில பேர் வெளிநாட்டில் கூட போய் படிச்சிருப்பாங்க, இல்லை வெளியூர் அந்த மாதிரி படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீடிங் பார்க்கும்போது கூட ஒரு சில பேருக்கு மெசேஜ் அவங்ககிட்ட இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து இந்த 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 இதில் வந்து இது நோ கான்டாக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. கான்டாக்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ஆக்சுவலாக. மேபி அதனால தான் வந்து 4 ஆஃப் ஸ்வாட்ச் 2 வாட்டி வந்திருக்கு. தே ஹாவ் டு இன்கேஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போது இது வந்து ரிலேஷன்ஷிப் ரீடிங் இல்லை,
அந்த பர்சனை பற்றி. பட் இன்கேஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இது சால்வ் ஆகிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இது ஒரு சில பேருக்கு. 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் சவுத்லேருந்து 10 ஆஃப் கப்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி, என்ன சொல்கிறது, வாழையடி வாழையாக போகக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த பர்சன். நல்ல கமிட்டடான பர்சன், லவ்விங்கான பர்சன். 10 ஆஃப் கப்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் ரீடிங்க்கு ஒரு நல்ல கார்டு. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து இருக்கறனால புது பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் இவங்க. 4 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து சின்ன சின்ன மைல்ஸ்டோன் கூட செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அண்ட் வெட்டிங்க்கான ஒரு கார்டு, வெட்டிங்க்கும் 4 ஆஃப் வாண்ட்ஸ் வரும், இல்லை ஹவுஸ் வார்மிங் அந்த மாதிரி. ஸோ இது ஏதாவது ஒன்று கிட்ட வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சனை வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துலையோ இல்லை ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லேயோ கூட மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவர் கார்டு இருக்கிறதுனால மேபி பிரேக்கப் ஆகியிருக்கலாம். யார்கிட்டயாவது பிரேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிலேஷனுக்கு வந்திருக்கலாம். எம்பரர் கார்டு வந்து 2வது வாட்டி வந்திருக்கு. கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பாங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. இவங்கள நம்பி இவங்க ஃபேமிலியை வந்து நல்லா டேக் கேர் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்து இப்போ எல்லாரும் ஒரு 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 விஷயத்த ஒரு கோணத்தில் பார்த்தா இவங்க இன்னொரு கோணத்தில் பார்ப்பாங்க. இவங்களுடைய தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இவங்களோட முடிவுலாம் நிறைய விஷயத்தில் கரெக்டாக இருக்கும். தோ கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. 5 ஆஃப் வாண்ட்ஸ்லாம் இருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஏஜ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெச்சூரிட்டி வந்துடும். இவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து இவங்க எடுக்கிறதே வந்து ஒரு சின்ன லெவல்லேருந்து வேலைக்கு போக மாட்டாங்க இவங்க. அதாவது வந்து எடுத்தவொடனே பெரிய பொறுப்பில் தான் இருக்கிற மாதிரி எனர்ஜி இருக்குது இவங்களுக்கு. ஸோ எதிர் இவங்க ஓன் பிஸ்னஸ் ஓனாக வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க அப்பாவோடைய பிஸ்னஸ் இல்லை அம்மாவோட பிஸ்னஸ் அந்த மாதிரி போகலாம். அப்படி இல்லைனாலுமே வந்து இவங்க போகிற பொசிஷன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இவங்க சின்ன பொசிஷனில் போய் ஜாப் செய்கிற மாதிரி இல்லை. ஃபாதர் ஆஃப் வாண்ட்ஸாக இருக்கிறதுனால வந்து ஒரு டவுன் டு எர்த் பர்சன், ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க இவங்க. இவங்கக்கிட்ட எல்லா ஸ்கில்லுமே இருக்கும். ஆனால் வந்து அந்த ஏற்கனவே 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருந்ததுனால வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு வேண்டியது வந்து எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். இவங்க புதுசாக வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அதுக்கான சுச்சுவேஷன் வந்து எப்பவுமே அமைஞ்சிரும். அண்ட் அதை அவங்க எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றது தான். இவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் குக் பண்ணுவாங்க, நல்லா வீடை க்ளீனாக வச்சுருப்பாங்க, ஆஃபீஸ் போவாங்க, வண்டியில் தான் போவாங்க, டிரைவிங் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க இந்த பர்சன். நல்ல சாமி கும்பிடுவாங்க, சாமி பக்தி இருக்கும். சாமி கும்பிடலனாலுமே இவங்களை வந்து மேபி இவங்க ஃபேமிலியில் யாராவது கும்பிடுவாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி ப்ரொடெக்டட் ஆன ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு சில பேருக்கு அவங்களே ஒரு ஹீலர் இருக்கலாம். மேபி இவங்க டாக்டராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீலிங் எனர்ஜி, அதாவது வந்து இவங்ககிட்ட போய் நம்ம பேசினாலே வந்து நம்ம பிரச்சனை ஏதோ சால்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி ஒரு எனர்ஜி இவங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி இந்த டைமுக்கு நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பர்சன் ஆல்ரெடி நீங்கள் மீட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை கூடி சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் மீட் பண்ணுறது மேபி நீங்கள் ஆல்ரெடி கல்யாணம் கூட ஆகியிருக்கலாம்.
பட் இந்த டைமில் ஆல்ரெடி நீங்கள் அந்த பர்சனை மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, இல்லை மீட் பண்ண போகிறீங்க. 4 ஆஃப் swords 2 வாட்டி வந்து கிரவுண்டிங் எனர்ஜி இருக்குது. மேபி நீங்கள் ஒரே ஊராக கூட இருக்கலாம், எக்ஸ்ப்ளோர் தி ரூட்ஸ். ஸோ ஒரே ரூட், ஒரே ஊராக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை உங்களோட தாட் ப்ராசஸும் அவங்களோட தாட் ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 9 ஆஃப் கப்ஸ் வந்து உங்களோட விஷஸை கிராண்ட் பண்ணுறது. இது வந்து வில் நாட் பி கிராண்டட் அப்படின்றனால இது வந்து 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் இந்த பர்சன் உங்களுக்கு மேட்ச் இல்லைன்ட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து எம்பரர் எனர்ஜின்றதுனால ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு பிடிக்காதது கூட நீங்கள் அவங்களுக்காக செய்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. நல்ல ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன். ஸோ நல்ல கம்பெனி எங்கே இருந்தாலும் இவங்களோட கெரியர் வைஸில் இவங்க இருந்தாங்கன்னா, இல்லை பர்சனலாகவும் சரி, இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும். இவங்களுக்கு வந்து மேபி ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இவங்க பண்ணுற வேலைக்கு வந்து எப்போவுமே இவங்களுக்கு ரெக்கக்னிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது சில பேர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் இருக்காது, ஆனால் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா இதுக்கு ஏற்கனவே ஒரு கார்டும் வந்துருந்தது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ரீகன்சிலேஷன்னு போட்டிருக்கு. ஸோ மேபி பிரிஞ்சவங்க திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் கார்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ இது ஏற்கனவே உள்ள ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். அக்டோபர் மந்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி அவங்க பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை உங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி, சம்திங் அக்டோபர் இஸ் இம்பார்ட்டண்ட். ஃபேர் மேன், மேபி அவங்க ஃபேராக இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் வந்து இவங்க ரொம்ப கிளியராக திங்க் பண்ணுற பர்சன், ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து கிளியராக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் கிளாரிட்டி இல்லை, ஏன் அன்கிளியர் திங்கிங்? இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கார்டு நம்ம எடுப்போம், ஏன்னா நிறையா வந்திருக்குது இது. ஒரு சில நேரத்தில் வந்து 9 ஆஃப் வான்ஸ் இருந்தது. ஸோ இவங்களுக்கு நிறைய பொறுப்பை இவங்களே எடுத்து பண்ணுவாங்க. அதனால் ஒரு டயர்ட்னஸ், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். நிறைய எடுத்து பண்ணுற பர்சனாக இருப்பாங்க இவங்க. சில நேரத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் ஆனால் ரிஸ்க் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எடுத்துகிட்டு யோசிக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். இவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சாரோ இருந்திருக்கும். மேபி ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் லாஸோ, இல்லை பர்சனல் லாஸோ, ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்சனுக்கு நடந்திருக்கும். இப்போது சம்திங் பேக் அப்படின்னு வரும்போது வந்து எய்தர் நீங்கள் இந்த பர்சனோட ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னும் எடுத்துக்கலாம், இல்லை இதோட மீனிங் வந்து நியூ ஜாப் ஆர் ரைஸ். ஸோ இந்த பர்சன் கம்ப்ளீட்டாக ஒரு நியூ பர்சனாக இருக்கலாம். ஆர் இவங்க வந்து நீங்கள் மீட் பண்ணும்போது, இந்த பர்சனை ஒருவேளை நீங்கள் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு புது ஜாபோ, இல்லை அவங்கள கெரியரில் ஒரு பிரேக் இருக்கலாம், ஒரு பெரிய பிரேக். ஓகே, muddled unclear thinking. ஸோ மடல், அதாவது ஏன் கன்ஃபியூஷன் அப்படின்னும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்கனவே நடந்த விஷயத்தை யோசிக்கிறது. அதனால் நம்ம ஏதாவது ரொம்ப
பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இவங்களுக்கு. டக்குன்னு வர மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற ஒரு பர்சனாக இருப்பாங்க இவங்க. ஸோ குரூப் 2 ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் குரூப் 3. யாரெல்லாம் வந்து இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்கள் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 of Swords, Page of Wands, Devil card. ஸோ மேபி இவங்களுக்கு ஹெட்டேக் வரும். மேபி இவங்களுக்கு சுற்றி இருக்கவங்க வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க வந்து இவங்களே ஒரு விஷயம் யோசித்தாலும் இவங்கக்கிட்ட வந்து அவங்களோட ஐடியாஸை திணிக்கிறது, இவங்களுக்கு அடிக்கடிக்கு தலைவலி வரும் அப்படின்ற எனர்ஜி இருக்குது. இவங்க யங்காக இருப்பாங்க அண்ட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, யங்காக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே, டெவில் எனர்ஜி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கலாம், இல்லை மேனிப்புலேட்டிவ் எனர்ஜி. அவங்க மேனிப்புலேட் உங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க வேறு ஏதாவது ஒரு விதத்தில் எஸ் சொல்ல வைக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் எனர்ஜி இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஏதாவது அடிக்ஷன் இருக்கலாம், இல்லை வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா ஏதாவது இருக்கலாம் இந்த பர்சனுக்கு. ஓகே, அண்ட் மேபி அவங்க ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து தான் வந்து மேபி அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால வந்து எப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ஃபினான்ஷியலி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு எப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஹாப்பியாக கொண்டு போகக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கும். அண்ட் வந்து இவங்க ஒரு விமனாக இருந்தால் நல்ல ட்ரெஸ், நீங்கள் ஒரு பையனாக இருந்து இவங்க உங்கள் விமன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறது, இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு ஹாப்பி ஃபேமிலி இருக்கும், அதுக்கான எனர்ஜி இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ஆல்ரெடி இருக்கும். அண்ட் அம்மா அப்பா, பிரதர் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கும்போது வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸில் இருக்கிறதுனால ஹானஸ்டான பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்டான பர்சனாக இருப்பாங்க. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால வந்து எய்தர் வந்து இவங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணுற எனர்ஜி, இவங்க சொந்தமாக பண்ணால் கூட 2-3 பேரோட சேர்ந்து பண்ணுற ஒரு எனர்ஜி, இல்லை வந்து யார்கிட்டயாவது சம்பளத்துக்கு இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. இல்லை அவங்க ஏதாவது ஒரு இதை வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருப்பாங்க, ஸ்மால் பிஸ்னஸ் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜாக இருக்கும். எம்பரர் ரிவர்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப ஈகோ இல்லாத ஒரு பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப டாமினண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதுதான் இதுக்கான டைரக்ட் மெசேஜ். அடுத்தது 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸில் இருக்கிறதுனால வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு விஷயம் வந்து முடிக்கணும். ஆக்சுவலாக பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ்க்கும் இதுக்கும் கரெக்டாக வராது. ஆனால் வந்து மேபி ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஆரம்பித்தா அதை அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க, அப்படி பிரேக் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. மேபி வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறதுக்கு கூட அவங்களோட வரம்புக்கு மீறி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எம்பரர் ரிவர்ஸ் திரும்ப வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஈகோ கிடையாது. இது வந்து ஒரு சில பேருக்கு மேபி இது ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜாக இருக்கலாம். அவங்க ஈகோ கிடையாது, அவங்க டாமினண்ட்டாக இருக்க மாட்டாங்க. 8 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால இவங்க எந்த ஃபீல்டில் போனாலும் அதில் அவங்க மாஸ்டர் ஆவாங்க. அவங்க வந்து அதில் ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெவில் எனர்ஜி திரும்ப வந்திருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வந்து எய்தர் அடிக்ஷன் இருக்கும், ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கும், இல்லை வந்து மேனிப்புலேட்டிவ் எனர்ஜி இருக்கும். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க ஒரு பர்சனாக இருக்கும். மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நிறைய கன்ஃபர்மேஷன் கார்டு. அதில் என்ன பியூட்டினா எம்பரர் ரிவர்ஸில் இங்கேயும் வந்திருக்கு, எம்பரர் ரிவர்ஸில் இங்கேயும் வந்திருக்கு. மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால வந்து
ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அண்ட் ஒரு ஹாப்பியாக இது வந்து ஒரு ஒரு மென் வந்து ஒரு விமன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு ஃபேமிலியை நல்லா ரன் பண்ண முடியும். பட் டெவில் எனர்ஜி இருக்கிறதுனால மேனிப்புலேட்டிவ்னஸும் இருக்கும். மஜிஷியன் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தில் இல்லை பல விஷயத்தில் இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. குக்கிங், ஆர்ட், அப்புறம் ரெகுலர் ஜாப் அந்த மாதிரி வந்து தே கேன் ஜகுல் நிறைய விஷயங்கள் அவங்களால பண்ணுறதுக்கு கேப்பபிள் ஆக்சுவலாக. டாட்டர் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால வந்து என்னதான் ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஹார்ட் வைஸ் ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப லவ்விங் அண்ட் எண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹார்ட்ஃபுல்லாக ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. மேபி அதனால கூட எம்பரர் அதுவும் ஒரு வேர்ஸில் வந்திருக்கலாம். இவங்க ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக தான் ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சனாக இருப்பாங்க. 2 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப நல்ல கார்டு அண்ட் ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். 3 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். மேபி உங்களோட பார்ட்னர் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயம் சின்ன விஷயம் கூட செலிப்ரேட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. வேர்ல்டு இருக்கிறதுனால மேபி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த பர்சனுக்கு. இல்லை இவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணுற எனர்ஜி இருக்குது. இல்லை இவங்க வந்து தே ஆர் கம்ப்ளீட்டிங் யூ. உங்களை ஒரு கம்ப்ளீஷனாக நீங்கள் ஒரு பாதினா அவங்க உங்களை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு எனர்ஜியும் இருக்குது. அப்படி ஒரு பார்ட்னராக தான் இருப்பாங்க. அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த நிறைய குறைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். டோட்டலி ஆப்போசிட்டாக கூட இருப்பீங்க. ஒன்று நீங்கள் வந்து ரொம்ப வாயாடியாக இருப்பீங்க, அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஈஸியாக இவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து இவங்க என்ன நினச்சாலும் கடவுள் ஒன்று பண்ணுற மாதிரி எனர்ஜி டெசர்ட் இருக்கிறதுனால மேபி டெசர்ட் இருக்க ரீஜியன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி உங்களை ஆல்ரெடி நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்கள கூடி சீக்கிரம் மீட் பண்ணுவீங்க. கிரவுண்டிங் எனர்ஜி மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் ஒரே ஊர் இந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குது. ஃபெப்ரவரி மந்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். மேபி உங்கள் பர்த்டேவாக இருக்கலாம், அவங்க பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. அபண்ட் வெல்த்துன்னு வரும்போது ஃபினான்ஸ் எல்லா விதத்துலையும் மேபி குழந்தைங்க இந்த செல்வம் எல்லா செல்வத்தையும் தான் இது குறிக்கும். எந்த விஷயத்துக்காகவும் வந்து உங்கள் ஸ்டாண்டர்டை நீங்கள் கம்மி பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ மேபி வந்து உங்களை விட அவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பெருசாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாப்பினஸ் இருக்குது. ஹாப்பியான பர்சனாக இருப்பாங்க. டிசம்பர் மந்த் இம்பார்ட்டண்ட். ஃபெப்ரவரி, டிசம்பர் குட் ஃபார்ச்சூனுக்கான கார்ட்ஸ் திரும்ப வருது. ஸோ மேபி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, மேபி உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. சீக் இன்ஃபர்மேஷன் தட் வில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து சொந்தம் இந்த மாதிரி ஒரு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சவங்க தான். இவங்க தெரியாதவங்க மாதிரி இல்லை, தெரிஞ்சவங்க. இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட இவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னுங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏப்ரல் மந்த்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எமோஷ்னலான பர்சனாக தான் இருப்பாங்க. சட்டுன்னு கோவம் வர பர்சனாக இருப்பாங்க. நல்லா செலவு பண்ணுவாங்க. பிளென்டி ஆஃப் மெட்டீரியல்ஸிங் மேபி தோட்டம் இதெல்லாம் கூட இருக்கலாம் இவங்களுக்கு. அதுக்காக கூட இது வந்திருக்கலாம். சுற்றி மவுண்டன்ஸ் இருக்கிற ஒரு இடம், இல்லை நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் மவுண்டன் வந்து ஏதோ ரிலவெண்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து நெஸ்ட் இருக்கிறதுனால வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேமிலிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சு டெசிஷன் எடுக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ குரூப் 3 ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு இது ரெசனேட் ஆகிருக்கவும் இருக்கலாம். ஸோ தேங்க்யூ.